சிறுபான்மை மக்கள் தமது உரிமைகளை பெறுவதற்கு நீதிமன்றம் என்று வழக்கு தாக்குதல் செய்து அதனூடாகத்தான் அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இதைவிட கடந்த ஆட்சியே போதுமானதாகும். இவ்வாறு இனவாத ரீதியாக நடந்து கொள்கின்ற அதிகாரிகளுக்கு உரிய தண்டனைகள் வழங்குவோம். ஒரு தலையை மறைப்பதனால் அல்லது பெண்கள் தமது மார்பை மறைப்பது பிழையான விடயம், அவர் மறைக்கக்கூடாது ஒருத்தன் சொல்லுகின்றான் சொன்னா அவன் மனதில் கோளாறு இருக்கின்றது. இனவாதம் இல்லாத நாடு ஒரு முன்னேறிய நாடாக இருக்கும் என்பது எல்லோருமே அறிந்துள்ளது. கடந்த 2 வருடங்களாக எமது நாட்டில் இனவாதம் என்பது இல்லாமல் போயிருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். ஆனால் இன்று ஒரு சிலர் அந்த இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்பது நம்மளுக்கு அப்பட்டமாக விளங்குகிறது. எல்லா சமூகமும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அவாவும். பீப்புள்ஸ் கிவன் த மெண்டேட் டு த கவர்மெண்ட், ஒரு நிலையான நிம்மதியான வாழ்வை ஏற்படுத்துவதற்கு இந்த இனவாதிகள் இல்லாமல் போக வேண்டும், நல்லவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்றுதான் ஆணை வழங்கியிருக்கிறார்கள் மக்கள். ஆகவே சிறுபான்மை மக்கள் தமது உரிமைகளை பெறுவதற்கு நீதிமன்றம் சென்று வழக்கு தாக்குதல் செய்து அதனூடாகத்தான் அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இதைவிட கடந்த ஆட்சியே போதுமானதாகும். என்றால் கடந்த ஆட்சியில் இனவாதம் எவ்வாறு இருந்தது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சண்முகா பிரச்சனையில் கூட நீதிமன்றம் சென்றுதான் தீர்வு கிடைத்தது. ஆனால் இன்று அவ்வாறு இருக்க முடியாது. இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் தெளிவான ஆணை வழங்கியிருக்கிறார்கள், இனவாதம் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் அரசு உடனடியாக இவ்வாறான பிரச்சனைகள் தோற்றம் பெறுகின்ற போது அவைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும். இவ்வாறு இனவாத ரீதியாக நடந்து கொள்கின்ற அதிகாரிகளுக்கு உரிய தண்டனைகள் வழங்க வேண்டும். அந்த தண்டனையின் ஊடாக இன்னும் ஒரு அதிகாரி இவ்வாறான இனவாத தூண்டுதலுக்கு உள்ளாகாமல் இருப்பதற்கு அது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய அவா. அதுதான் இந்த நாட்டு மக்களுடைய அவாவாகவும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே அரசாங்கம் இதில் எங்களுக்கு இன்னமும் செய்தி கிடைக்கவில்லை, தகவல் வரவில்லை என்று தட்டி கழிக்க முடியாமல் உடனடியாக இதுக்கு ரியாக்ட் பண்ணி இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும். அந்த தீர்வு எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். ஒரு தலையை மறைப்பதனால் அல்லது பெண்கள் தமது மார்பை மறைப்பது பிழையான விடயம், அவர் மறைக்கக்கூடாது ஒருத்தன் சொல்லுகின்றான் சொன்னா அவன் மனதில் கோளாறு இருக்கின்றது. அரசாங்கம் எங்களுக்கு அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட உரிமைகளை வழக்குக்கு சென்று தீர்ப்பு பெற்றுக்கொள்ள எத்தனிக்க விடாமல் எங்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு கேட்டுக்கொள்ள. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள UTVயின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.